இப்போ எழுத படிக்க தெரியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இறைவேதம்னு சொன்னாங்களோ அதில் முழுமையாக தெளிவான சொற்களை கொண்டு குர்ஆன் அமைக்கப்பட்டிருக்கிறது. பேச்சில் பேசும் பொழுது ஒரு கோர்வை நம்ம அவசியம் கிடையாது. நம்ம பாட்டு பேசிட்டே இருக்கலாம். முதல் வரி இப்படி இருந்தால் ரெண்டாவது வரி இப்படி இருக்கணும், மூணாவது இப்படி இருக்கணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? பேசுறதுக்கு அப்படி ரூல் கிடையாது. ஆனால் ஒரு இலக்கியம் படைக்கிறதா என்ன இருக்கணும்? முதல் வரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதில் 4 வார்த்தை இருந்தால் ரெண்டாவது வரையிலே 4 வார்த்தை இருக்கணும். அது இந்த எழுத்தில் முடிந்தால் அடுத்த எழுத்தும் வரியும் இந்த எழுத்தில் முடியணும். இப்படி ஒரு சீரோட ஒரு ஒழுங்கோட தான் என்ன செய்வாங்க, இலக்கியம் படைக்கிறவங்க எழுதுவாங்க. இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த வழிமுறையை கையாளல. எந்த வழிமுறை? ஒரு கவிதை என்று சொல்வதற்கு, இலக்கியம் என்று சொல்வதற்கு என்னென்ன விதியை வச்சிருக்கிறாங்களோ அந்த விதிப்படி குர்ஆன் இல்லை. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு வசனம்னு சொல்றோம். ஒரு வசனத்துல 20 வார்த்தை கூட இருக்கும். ஒரு வசனத்துல 10 வார்த்தை கூட இருக்கும். சில நேரங்களில் ஒரு வார்த்தையே ஒரு வசனமாவெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி அமைச்சாங்கன்னு சொன்னா அதுல கவிதையுடைய அந்த தரம் கிடைக்காது. பொதுவாக எதுகை மோனைன்னு பலவிதமான விதிமுறைகள்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் பேணி தான் கவிஞர்கள் தங்களுடைய திறமையை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. குர்ஆன் அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. குர்ஆன்ல இந்த இசையை கொண்டு வருவதற்கு என்னென்ன அம்சங்களை கவிஞர்கள் அந்த கவிதை துறையில் உள்ளவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அது எல்லாத்தையும் தூர தள்ளிவிட்டு குர்ஆன் என்ன செய்யுதுன்னு கேட்டா சம்பந்தம் இல்லாம ஒரு 15 வார்த்தையில் ஒரு வசனம், அதுக்கு 4 வார்த்தையில் ஒரு வசனம், அதுக்கு 3 வார்த்தையில் ஒரு வசனம், இப்படி ஒரு சீரான முறையில் இல்லாம தான் குர்ஆனுடைய வசனம் இருக்கிற நீங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி அமைக்கப்பட்ட எந்த ஒரு நூல்லையுமே ஒரு ராகத்தை, ஒரு இசையை கொண்டு வரவே இயலாது. ராகம் கொண்டு வரதா இருந்தால் சீர் அமைக்கணும். அந்த புலவர்கள் அதே மாதிரி எழுதணும், இசை அமைக்கிறவர் அந்த மாதிரி கொண்டு வரணும். அப்படி இருந்தா தான் அந்த ராகத்தை கொண்டு வர முடியும். குர்ஆனுடைய முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டா, எழுத படிக்க தெரியாதவரா இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் கொண்டு வந்த குர்ஆன்ல கொச்சையான நடைமுறையில் இல்ல இலக்கணத்துக்கு மாற்றமான எந்த ஒரு சொற்பிரயோகமும் இருக்கவில்லை. அதே நேரத்தில் இப்படி அமைக்கப்பட்ட எந்த ஒரு நூலாக இருந்தாலும் சரிதான் அதுல இசை நயத்தை கொண்டு வரவே முடியாது. இதுதான் குர்ஆனுடைய முக்கியமான அற்புதம். அதுதான் இசையை எதுல கொண்டு வர முடியாதோ அந்த மாதிரி ஒரு நடையை இஸ்லாம் தேர்ந்தெடுத்து அதை இறை வேதம் ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட சொல்றாங்க. அந்த இசைக்கு மயங்குறாங்க எல்லாரும். அந்த அரபுகள் என்ன செய்யறாங்கன்னா, இதனடா இது கவிதையிலையும் சேர மாட்டேங்குது, கவிதைன்னா அதுக்கு யாப்பு அந்த மாதிரிலாம் எதுகை மோனைன்னு பல சட்டங்கள் இருக்கிறது, அந்த சட்டத்திலே அடங்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் கவிதைகளில் கிடைக்கிற இனிமையை விட இவர் குர்ஆன் என்ற எதை ஓதி காட்டுகிறாரோ அதுல பெரிய இனிமை இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அந்த அரபுகள் ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம அவங்க சொன்னாங்க, இந்த குர்ஆனை நீங்க கேட்காதீங்க, கேட்டா மயங்கிருவீங்க. அந்த குர்ஆன் அப்படியே அந்த ஓதக்கூடிய அந்த விதம் மக்களை ஈர்த்தனபடியே அப்படி மதிமயங்கிருவாங்க. அதுல ஒரு அதிசயமான ஒரு அமைப்பு அதுல இருக்குது என்று மக்காவில் உள்ள காஃபிர்களுமே நினைஞ்சாங்க, அதை விளங்கி இருந்தாங்க. இது 41வது சூறாவுல 26வது வசனத்துல இது இருக்கிறது.